கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு குட்டி ஒரு மோட்டிவேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைஸ், வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஸோ ஒருத்தங்களோட வேர்ட்ஸ் அது மற்றவங்க கிட்ட இருந்தும் வரலாம், இல்லைன்னா உங்ககிட்ட இருந்தும் வரலாம். வேர்ட்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அந்த பவர்ஃபுல்லான விஷயத்த நீங்க உங்களுக்கு சாதகமா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, சரியா? வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து வர அந்த வார்த்தைகள் உங்களை அஃபெக்ட் பண்ணாம நீங்க பாத்துக்கோங்க. அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஒருத்தங்க இப்போ உங்களுக்கு திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம், பட் நம்மள திட்டுறாங்க, இல்ல நம்ம தப்பு பண்றோம், இல்ல நம்மள திட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அது நம்மளோட லைஃப் தானே. இப்ப அடுத்தவங்க நம்மள திட்டுறதுக்கோ இல்ல கொஸ்டின் பண்றதுக்கோ நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தாத வர இன்னொருத்தவங்க நம்மள கொஸ்டின் பண்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, அப்படிதானே? சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை அவங்க காயப்படுத்துறாங்க, இல்ல உங்ககிட்ட ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை உங்களை அஃபெக்ட் பண்ணாம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நீங்க தான் சொல்லணும். மத்தவங்க நீங்க உங்களுக்கே சொல்லணும், மத்தவங்களோட வார்த்தைகள் என்ன காயப்படுத்தாது. அவங்க சொல்றாங்கன்னா அது அவங்களோட மனநிலை, பட் என்னோட மனநிலை அப்படி கிடையாது, நான் அப்படி கிடையாது. நீங்க உங்களோட குணத்தையோ இல்லைன்னா உங்களோட இதையோ விமர்சிக்கிறாங்கன்னா நான் அப்படி கிடையாது, அது அவங்களோட விமர்சனம், நான் அப்படி கிடையாதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லி உங்களை நீங்க தான் ஆறுதல் படுத்தணும். யாருமே வரமாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், மத்தவங்க பேசுற ஒரு பேச்சு உங்களை அவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பேசுற பேச்சு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். அது எப்படி அப்படின்னா, ஒரு மார்னிங்கா இருக்கட்டும் இல்ல ஈவினிங்கா இருக்கட்டும், ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க அதை நினைங்க. ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க மார்னிங் ஒரு 10 வாட்டி அந்த விஷயத்த சொல்லி பாருங்க, சரியா? நான் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நான் இன்னைக்கு கோவப்படவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அந்த டேல நீங்க மேக்சிமம் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைமாவது உங்களுக்கு கோவம் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இல்ல, நான் இன்னைக்கு கோவப்பட மாட்டேன். அது ஒரு அமைதியான பிளேஸ்ல நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அந்த டேல நீங்க எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டே மேபி அது உங்களுக்கு லைட்டா நடக்கலாம். இதே நீங்க பிராக்டிஸா கொண்டு வரும்போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல சேஞ்சை கொண்டு வரும். வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை.